வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்கவே சிவபெருமானா. ஆனால் என்னதான் வேண்டிக்கிட்டாலும் சிவபெருமான் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை, அதனால கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் லைவ் போட்டினா சூப்பர் சாட் போடுங்க, ஹெல்த் ப்ராப்ளம் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டைம் நான் கேட்டிருந்தேன். அப்போ வந்து பானுமதி அப்படிங்கிறவங்க வந்து நீ சுகர் அதிகமாகிடுச்சு சொல்லி டாக்டர் சொல்லணுமா, இல்லை இங்கே வந்து லைவ் போட்டுட்டு சொல்லி காசு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் நான் கேட்டேன். ஆனால் இப்போ உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி லிவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, இருக்குது ஓகே. ஆனால் இப்போ ஹார்ட்டும் ப்ராப்ளம் ஆகிருக்குது. அது சம்திங் என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல. நேற்று தெரிஞ்சுது, டெஸ்ட் எல்லாம் எடுத்தப்ப டாக்டர் சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் டாக்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டேன், அட்ரஸ் கொடு. நான் வந்து ஆன்லைனில் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷமா அவர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல டாக்டர், கேர்ஃபுல்லாக. அவரே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லாமையே அவராக டேப்லெட் கொடுத்துருக்காரு. நான் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, நேற்று அப்போலோ மெடிக்கலுக்கு சுகர் டேப்லெட் தீர்ந்துருச்சு, அதுக்கு போன அவர் ஒரு நிறைய டேப்லெட் எழுதி கொடுத்தாரு. மாதம் 5000 வர மாதிரி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இத்தனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று வந்து அந்த ஒரு டேப்லெட் மட்டும் அவர் எழுதி கொடுத்த கம்பெனி இல்லைங்க, வேறு கம்பெனி இருக்குது அப்படின்னாங்க. பரவாயில்லையா அப்படின்னு. எதுக்கு அந்த டேப்லெட்டுன்னு கேட்டேன். அது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, சரி ஹார்ட்டுக்கோட ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அப்புறம் அதை இது பண்ணிக்கலாம், பரவாயில்ல, அது என்ன இருந்தாலும் நம்ம வயசான கடைசியில் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும், பண்ணணும். அதுக்காக சரி ஹாஸ்டல் சுகர் வந்து குறைஞ்சிருக்குது. முதல்ல இருந்த மாதிரி 500 550 அந்த மாதிரிலாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. 250, ரொம்ப மிஞ்சி போனால் 270க்கு மேலே வர்றதில்ல இப்போ. ஆனால் இன்னும் குறையணும். பாஸ்டிங் சுகர் அப்படியே இருக்குது. இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து 250, 257, 270 இப்படி இருக்குது. அதே இது சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்குது, கூட்டதெல்லாம் இல்லை. அந்த இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்ட பிறகு குறைஞ்சி கூட போகுது ஒரு டயத்தில். சாப்பாட்டுக்கு அப்புறமா அந்த 270, 250 இப்படியே தான் இருக்குது. அது காலையில் ஃபோன் பண்ணி டாக்டர் பேசல, அவங்ககிட்ட பேசினேன். போயிட்டாங்க அப்படின்னாங்க. டாக்டர் வந்து 6 மணிக்கு 6:30 வந்துடுவார், வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் இப்போ டிக்கெட் போடணும். கோயம்புத்தூர் ட்ரெயின், இங்கேருந்து ஒரே ட்ரெயின் கோயம்புத்தூர் இருக்குது. நான் புட்டபர்த்தியில் இருக்கிற பெங்களூர் பக்கத்தில் ஒரே ட்ரெயின், லோக்மான்ய திலக் குர்லா எக்ஸ்பிரஸ் வாங்க, அது பாம்பேலேருந்து வருது. அந்த ட்ரெயினில் இங்கே சாயந்தரம் 4:30க்கு வருது. மறுநாள் காலையில் ஒரு 5 6 மணி 6:30க்கு அங்கே போயிடும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க பெட்டில். நான் ஏன் இவ்வளோ தூரம் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் போகாமல் இருந்துட்ட காரணம் பூனைக்குட்டி, அந்த பூனைக்குட்டி தான் படுத்துட்டு பாருங்க, ரொம்ப முடியாமல். ஒரு இதை பாருங்க, இந்த பூனைக்குட்டி தான். ஒன்றும் இல்லைடா. இந்த பூனைக்குட்டி தான் இது. லிவர் ப்ராப்ளம், மஞ்சக்காமல் சொன்னல, அது எல்லாமே ஓகே. கொஞ்சம் நேற்று நல்லா இருந்துச்சு. நேற்று ஆஸ்பத்திரி கூட்டி போகல. அதை டெய்லி ட்ரிப்ஸ் போட்டால் நுரையீரல் பாதிக்கும் அப்படின்னாங்க. சரின்னு விட்டு நேற்று ஒரு நாள் விட்டுருந்தேன். இப்போ அந்த ஒரு நாள் விட்டது என்னென்னா, ரொம்ப மூச்சு வாங்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு இதுக்கும். சேம், எனக்கும் லிவரும் ஹார்ட்டு 2 ப்ராப்ளம். இதுக்கும் அதே மாதிரி சேம் ப்ராப்ளம். இப்போ நான் போயிட்டு அந்த பூனைக்குட்டி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இது வந்து பொழைக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் மீறிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் என்னுடைய நெஞ்சில் வச்சு இப்படி வச்சுக்கிறப்ப அதுக்கு சந்தோஷமா இருக்குது. அம்மா 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 அம்மான்னு கேட்குது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. எனக்கு வந்துருந்தா கூட இருந்துன்னா நான் பார்த்துக்குவேன், செத்துட்டா கூட பரவாயில்லைங்க. நான் வளர்த்தது எல்லாமே இப்படி போயிடுச்சு பூனைக்குட்டிங்க. என்ன முடியலையே, சொல்றது முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப முடியலைங்க, என்னால பொழைக்காதுங்க. நான் அங்கே போய் கேட்டுன்னா டாக்டர் சொல்லுவாங்க, பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஹார்ட் ரொம்ப அதிகமாக துடிக்குது, மூச்சு வாங்குது, என்னால முடியல பார்க்கறதுக்கு. என்னோட மனசை புரிஞ்சுக்குங்க. நான் இந்த பூனைக்குட்டிக்காக நான் போகாமல் இருக்கிறேங்க. இப்போ என்ன, நாங்கள் பார்த்துக்கிறோம், பக்கத்து வீட்டில் நாங்கள் கொண்டு பார்த்துக்கிறோம். நீங்கள் போய் அட்மிட் ஆகி பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லைங்க, இதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை எனக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் பூனைக்குட்டிக்காக வேண்டிக்குங்க ப்ளீஸ். என்ன முடியல, இங்கே பாவமாக இருக்குது. சரி, ஒன்றும் இல்லைடா. இந்த பாருங்க, காலம் இது ட்ரிப்ஸ் போடுறது கூட இன்னும் இது பண்ணாமல் இருக்குது. அதிகமா துடிச்சுக்குது, என்னால முடியல.
இந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பூனை இறந்துருச்சு, சின்ன குட்டி. படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. நான் இவ்வளோ அன்பா இவ்வளோ பாத்துக்கிறப்ப அந்த பொண்ணு மலர் அவங்களுக்கு எதுக்குங்க நான் போய் அவங்கள மன பொழைச்சல் பண்ணி திட்டு கேவலமா செஞ்சுக்க சொல்லி கேட்பேனா சொல்லுங்க. எத்தனை மனசை வந்து ரொம்ப நோக்கடிச்சுட்டாங்க. அதை நினைக்க நம்ம இவ்வளவு தூரம் வருவா எல்லா ஜீவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நான் பாக்குறேன். அந்த கமெண்ட்ல ஒருத்தர் மட்டும் அவ்வளவு தாக்கி போட்டிருந்தாங்க. தயவு செஞ்சு யாருமே தப்பா என்னை இது பண்ணிக்காதீங்க. நான் அந்த மாதிரி மைண்ட் எனக்கு கிடையாது. விஜய் டிவில வேலை செய்யறது பாலா சார், அவங்ககிட்ட நான் பாலா சார் கூட ஒர்க் பண்ற பையன் எனக்கு யூடியூப் சேனல்ல வந்து பழக்கம். அஜித் சரண் என்னமோ அவங்க பேரு. என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து பேசுவாங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்க மெயில் போட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் சொன்னா மட்டும் கிடைக்காது, நிறைய பேர் சொல்லணும். இன்னொரு லேடி அந்த நீங்க பேட் கமெண்ட் போட்டீங்களா அந்த இதுல இன்னைக்கு போட்டிருக்காங்க. நம்ம ஒருத்தர் சொன்னா பாலா சாருக்கு போகாது, நிறைய பேர் சொல்லுங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி அவங்க கிட்ட லெட்டர் கொடுத்துருந்துருக்காங்க. லெட்டர் கொடுத்துக்கோன்னு செயலி ஆட்டிருக்குது. நான் சொல்லியும் அவங்க எது கண்டுக்கல. நம்ம போய் இப்ப கிண்டிக்கு போனாங்கன்னா விஜய் டிவி உள்ளெல்லாம் விட மாட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாலா சார் சந்திக்கலாம்னா தாராளமா சந்திக்கலாம். மலரவும் கூட்டி போய் அவங்க பையனை கொண்டு டேரக்டா காமிச்சு பார்த்தாங்கன்னா பாலா சார் நல்லா பார்ப்பாரு. லாரன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அது முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம நம்ம வீட்டுல இருந்துகிட்டே பார்க்கணும் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளால என்னங்க உதவி பண்ணிட முடியும்? நமக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை வச்சுதான் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இத்தனை பண்ணணுமே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கம்மா பிள்ளை நல்லா இருக்காங்க இந்த வாரம் சொல்லி தான் நான் அந்த இதுக்கே நான் போக மாட்டேன், பேசவும் மாட்டேன். நல்லா இருக்கணும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் இப்ப எனக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அது நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அழுதுகிட்டா கிடக்குறேன். நான் அது மாதிரி அழுகலையே ஃபீல் பண்ணி நான் கேட்கல. இல்ல நான் சும்மா வந்து லைவ் போட்டப்ப ஏதாவது சூப்பர் சாட் போடுங்கப்பா, அது மாதிரி சுகர் அதிகமாயிடுச்சு, அன்னைக்கெல்லாம் எந்திரிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அது நான் கேட்டதுக்கு அவங்க அவ்வளவு கிண்டல் பண்ணிருந்தாங்க. நீங்க உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி போட்டு சுகர்னு சொல்லி டாக்டர் சொல்லாம யூடியூப்ல வந்து சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன்னு சிரிச்ச மாதிரி ஒரு நக்கல் பண்ணி எழுதிருந்தாங்க. அது மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை வருதுங்களா? நான் எவ்வளவு ப்ராப்ளம் பிரச்சனை வச்சு எல்லாமே நான் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். இப்ப நான் போனேன், இப்ப இந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டு தான் நான் போவேன், முன்னாடி போகல. அது எப்படி இருந்தாலும் கடவுள் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் பூனைக்குட்டி பார்த்துட்டு தான் போவேன். அதுல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா போய் அட்மிட் ஆகணும். ஆனா பூனைக்குட்டி வந்து அது உயிர் வந்து வாழ்றதுக்கு இல்லை, அந்த டைம் தாண்டிடுச்சு. ஏன்னா 4 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே லிவர் ப்ராப்ளம் அதுக்கு இருக்குது, அதனால தாண்டிடுச்சு. ஹார்ட் பயங்கரமா துடிச்சுக்குது, மூச்சு வாங்கல ப்ராப்ளமா இருக்குது. இப்ப நான் ஆசிரியர் கொண்டுட்டு போறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துல 3:30 மேல போகணும். அதுக்கப்புறம் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் ஒருத்தர் மனசு புண்படுத்துற மாதிரி பேச வேண்டாம் தயவு செஞ்சு. நான் கோயம்புத்தூர் போகணும், என் கூட யாருமே இல்லை, நான் மட்டும்தான் போய் அட்மிட் ஆகணும். அங்க சாப்பாடு எல்லாம் அதிலே கொடுத்துருவோம்னு சொல்லிக்கிறாங்க. ரூம்ல நான் கேட்டுட்டேன். நான் சிம்பிளா கம்மியான இதெல்லாம் கேட்டிருக்கேன், 1200 ஒரு நாளைக்கு. அந்த ரூம் தான் நான் கேட்டிருக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டலு. போய் எவ்வளோ நாளைக்கு அட்மிட் ஆகணுமே என்ன, சுகர் இது கண்ட்ரோல் இல்லாமல் அட்மிட் ஆகித்தான் ஆகணும். அட்மிட் ஆகிற பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, கஷ்டமா இருக்குது, மனசுக்குள்ள கஷ்டம் தோணுது. ஒவ்வொருத்தரும் தனியா இருக்கிறவங்க வந்து எத்தனையோ பேர் எப்படியோ ரொம்ப எல்லா கஷ்டம் வந்திருக்கும். எனக்கும் அதுல ஒரு கஷ்டம் வந்திருக்குது. அது போய் யூரின் போயிட்டு வந்து நடந்து பெட்ல போய் படுக்க போகுது. அங்க பாருங்களேன், லாஸ்ட்ல தலைவாடிக்கிட்ட படுத்துருக்குது பாருங்க. முடிஞ்சா உங்களால சின்ன உதவி, அந்த பூனைக்குட்டி இருக்கிறது அது போயிடும். யாருக்கிட்ட நான் உதவி கேட்கல, மனசாரு வேண்டிக்குங்க. உதவின்னு வந்துச்சு இல்ல, அந்த பூனைக்குட்டியாவது பொழைக்கிட்டோன்னு வேண்டிக்கோங்க, அதை தான் நான் கேட்பேன், வேற எதையும் நான் கேட்கல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசுக்குள்ள. உங்களால முடிஞ்ச உதவி ஒவ்வொருத்தருக்கும் செய்யுங்க, ரொம்ப முடியலன்னா செய்யுங்கன்னு. அந்த உதவி கேட்டு வாங்குறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏளனப்படுத்தி பேசாதீங்க, நக்கல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அவங்க மனசு புண்படுத்துற மாதிரி கமெண்ட் போடாதீங்க தயவு செஞ்சு. அதோடைய வலியும் வேதனை உங்களுக்கு தெரியாது. என்னால முடியல, என்ன சொல்ல என்ன பண்ணது கூட என்னால முடியல.
பார்க்குறேன். அதுக்கப்புறம் நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த பூனைக்குட்டி ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். நன்றி வணக்கம்.